எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். ஒரு அமைதியான இரவு நேரத்துல 35,000 அடிக்கு மேல பறந்துட்டு இருக்க ஒரு ஃபிளைட்ல உங்களோட சேர்த்து மொத்தம் 182 பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபிளைட்டோட காக்பீட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த ஃபிளைட்டை நாங்க ஹைஜாக் பண்ணிட்டோம்னு. அந்த நேரத்துல உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? உங்கள மாதிரியே ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டும் அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருந்தா, ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணவங்களுக்கு அதுல பிரசிடென்ட் இருந்தது தெரியுமா? அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்க? அப்படி டிமாண்ட் பண்ணது அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டுல இருக்க பாரிஸ்ல இருந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்க மாலிங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு ஃபிளைட் கிளம்ப தயாரா இருக்கு. பிரெஞ்சு ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான இந்த ஃபிளைட்ல மொத்தம் 182 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இது சரியா காலை 9 மணிக்கு பாரிஸ் ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 4 பேர் அந்த ஃபிளைட்ல இருந்து எழுந்திருச்சு அவங்க கையில இருக்க துப்பாக்கியை மேல தூக்கி, இந்த ஃபிளைட்டை நாங்க ஹைஜாக் பண்ணியிருக்கோம், இனிமேல் இந்த ஃபிளைட் எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும், ஸோ எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சத்தமா சொல்றாங்க. இதை கேட்ட அங்கிருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் பயத்துல அழுறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் 18ஏங்கிற சீட்ல இருந்த ஒருத்தர் எந்த பயமும் இல்லாம அமைதியா அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்காரு. அவரு பாக்குறதுக்கு 34 வயசு வாலிபர் போல இருக்காரு. ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு. தலையில கேப் வச்சுட்டு அமைதியா எந்த பயமும் இல்லாம அங்க நடக்கிறத கவனிச்சிட்டு இருக்காரு. ரெஸ்ட் ஏரியால இருந்து சத்தம் கேட்டு ஏர் ஹோஸ்டர்ஸ் வெளியில வர்றாங்க. பேசஞ்சர்ஸ்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. ஆனா அங்க துப்பாக்கியை வச்சுட்டு 4 பேர் நிக்கிறத பார்த்து அவங்க கையில வச்சிருந்த காஃபி பிளேட்டை கீழே போட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஃபிளைட் ஃபுல்லா இன்னும் பயத்தோட அழுற சத்தம் தான் கேக்குது. ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ண அந்த 4 பேரும் இப்போ காக்பீட் பக்கம் போறாங்க. அங்க போனதும் பைலட்டை மிரட்டி ஃபிளைட் மாலிக்கு போகக்கூடாது, வானத்திலேயே வட்டமிட்டு தான் இருக்கணும்னு ஆர்டர் பண்றாங்க. அப்புறம் ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமா போக சொல்லிட்டு அங்க இருந்து இந்த ஃபிளைட்டை நாங்க ஹைஜாக் பண்ணிட்டோம், அதனால எல்லாரும் அமைதியா இருங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஹைஜாக்கர்ஸ் பைலட்டை கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ண சொல்றாங்க. பைலட்டும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி எங்களோட ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு கவர்மெண்ட்டும் ஹைஜாக்கர்ஸோட பேசுறதுக்காக ஒரு நெகோசியேட்டரை அரேஞ்ச் பண்றாங்க. இந்த ஹைஜாக்கர்ஸோட டிமாண்ட் என்னன்னா, நாங்க சொல்ற 4 கைதிகளை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் $10 மில்லியன் எங்களுக்கு வேணும். இது எல்லாத்தையுமே சீட் நம்பர் 18A இருக்க அந்த வாலிபர் அமைதியா கவனிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இவங்களை பார்த்தா ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரியும் ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ற அளவுக்கு அனுபவம் இல்லாத மாதிரியும் தெரியுது. ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் இவங்க இந்த ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்காங்கன்னு அவருக்கு புரிய வருது. அந்த வாலிபருக்கு பக்கத்துல இருந்த வயசான லேடி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் பயப்படாம அமைதியா இருங்க, நானும் உங்களோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சீட்ல இருந்து எழுந்திருச்சு ஹைஜாக்கர்ஸ்ட பேசுறதுக்காக அவங்கள நோக்கி போய் அவங்க முன்னாடி நிக்கிறாரு. அந்த ஹைஜாக்கர்ஸ்ல ஒருத்தன் அவரை நோக்கி துப்பாக்கியை நீட்டுறான். அதுக்கு அந்த வாலிபர், நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அங்க இருந்த இன்னொரு ஹைஜாக்கர் அவரை நோக்கி துப்பாக்கியை நீட்டி, போய் ஒழுங்கா உன் இடத்துல உட்காரு, இல்லைன்னா உன்னை சுற்றுவன்னு சொல்லி பயமுறுத்துறான். கொஞ்சம் கூட பயமே இல்லாம முன்ன சொன்னதையே மறுபடியும் சொல்றாரு. இப்போ அந்த ஹைஜாக்கர்ஸ் ஒரு நெகோசியேஷனுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி அவரால் உணர முடியுது. உடனே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொல்ற அந்த டிமாண்ட் 4 பேரை ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் $10 மில்லியன் வேணும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இந்த ஃபிளைட்டை வானத்திலே வட்டமிட்டு இருந்தாலும் நீங்க நினைக்கிறத விட பெரிய ஆபத்து ஏற்படும், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வருவாங்க, அப்புறம் எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டதும் அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வருது. இவர் சொல்றத நாம கேட்கலான்னு. அந்த வாலிபர், நான் சொல்றத கேட்டீங்கன்னா இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலான்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த ஹைஜாக்கர்ஸ் 4 பேரும் ஓகேன்னு தலையாட்டுறாங்க. இந்த ஃபிளைட் மாலிக்கு போகக்கூடாது, அதுக்கு பதிலா அதுக்கு பக்கத்துல இருக்க நைகருங்கிற நாட்டுக்கு போகணும், அப்போதான் நெகோசியேஷனை சேஃபா பண்ணலான்னு சொல்றாரு. இப்போ காக்பிட்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது.
பிரெஞ்சு நெகோசியேட்டர் ஹைஜாக்கர்ஸ்ட என்ன சொல்றாருன்னா, அந்த 4 கைதிகளையும் எங்களால விடுவிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த அந்த வாலிபர் ஹைஜாக்கர்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. இந்த ஃபிளைட் நைகர்ல லேண்ட் ஆனதும் பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் நாங்க முதல்ல விடுவிக்கிறோம். மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பா பாத்துக்கிறோம். ஜெயில இருக்க அந்த 4 கைதிகளுக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கமிஷன் மூலியமா அந்த 4 பேருக்கும் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா கொடுக்கிறாரு அந்த 18A சீட்ல இருக்க அந்த வாலிபர். ஹைஜாக்கர்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு பிரெஞ்சு நெகோசியேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாமே ஓகேவா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த வாலிபர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அது என்னன்னா, நைகர் ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா, அங்கேயும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நாம வேற நாட்டுக்கு போகலான்னு சொல்றாரு. எந்த நாடுன்னு ஹைஜாக்கர்ஸ் கேக்குறாங்க. அவர் சொல்ற நாடு ஆப்பிரிக்கால இருக்க புர்கினோ ஃபாசோங்கிற நாட்டோட கேபிட்டல் சிட்டியான குவாகடூல ஃப்ளைட்டை லேண்ட் பண்றான்னு சொல்றாரு. அதை அவங்களும் அக்செப்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஃப்ளைட் புர்கினோ ஃபாசோ நாட்டில் இருக்க அந்த சிட்டில லேண்ட் ஆகுது. அந்த 18A சீட்ல இருக்க அந்த வாலிபர் தன்னோட கூலிங் கிளாஸையும் கேப்பையும் கலட்டுறாரு. அவரை பார்த்தோன்ன அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கும் விமானிகளுக்கும் ஒரே அதிர்ச்சி. இவர் யாருன்னா, புர்கினோ ஃபாசோவோட பிரசிடென்ட் இப்ராஹிம் ட்ரவோரே. எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி உங்களை நாங்க பணைய கைதியா பிடிச்சு வச்சு எங்களோட டிமாண்டை நிறைவேற்றிக்கிறோம். எங்களோட ஐடியாலஜிக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அந்த ஹைஜாக்கர் சொல்றாங்க. அவரும் சிரிச்சுட்டே, இது என்னோட நாடு, கொஞ்ச நேரத்திலேயே என்னோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இங்க வந்துருவாங்க, ஸோ உங்களால எஸ்கேப் ஆக முடியாது, அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் மன்னிப்பு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட பேச்சை கேட்ட அவங்களும் ஃப்ளைட்ல இருந்து கீழே இறங்குறாங்க. அந்த ஹைஜாக்கர்ஸ் 4 பேரையும் போலீஸ் கைது பண்றாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாரும் சேஃபா ஹாப்பியா போறாங்க. அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்ராஹிம் ட்ரவோர்கிட்ட, நீங்க ஏன் முதல்லயே பிரசிடென்ட்னு சொல்லலன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும், பிரசிடென்ட்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா எல்லா காரியமும் கெட்டிருக்கும், அதனால தான் நான் சொல்லலன்னு சொல்றாரு. இப்ராஹிம் ட்ரவோரே 1988ல பிறக்கிறாரு. இப்போ அவருக்கு வயசு 37. சின்ன வயசுல இருந்தே சோசியல் ஜஸ்டிஸ்க்காக நிறையவே பாடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்மில ஜாயின் பண்ணி தன்னோட நாட்டுக்காக நிறையவே போராடி இருக்காரு. 2022ஆம் ஆண்டு புர்கினோ ஃபாசோங்கிற நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆகுறாரு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் தன் நாட்டோட வளங்களை சுரண்டதை எதிர்த்து போராடுறதுனால இப்போ அந்த நாட்டு மக்களோட ஹீரோவா இருக்காரு. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you.